ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மட்டன் பிரியாணி தான் பாஸ்மதி ரைஸில் 1 kg கிட்ட நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அந்த இலை வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் மசாலா சேர்க்குறது தான் ஹைலைட்டேவும். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? இதுதான் அந்த மசாலா. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லித்தழை அதெல்லாம் வந்துட்டு பச்சையாக வந்து அரைச்சி வந்து வச்சுருக்கு. இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெங்காயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1 kg அளவாக நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வந்து ரெட்டிஷாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வந்து நான் தட்டி போட்டிருக்கேன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 1 kgக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட நான் முன்னாடியே வந்துட்டு ஊற வச்சிட்டேன். கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மல்லி புதினாவும் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டிருக்கு. நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சாறு எல்லாமே வந்து ஃப்ரை ஆகணும். இந்த மசாலா நான் சொன்ன மசாலா வந்து நீங்கள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணிலாம் சொல்லவே முடியலைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பிரியாணி வந்திருக்கு அப்படின்னு. பிரியாணி பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மெஜ்ஜாகட்டும். அரிசியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதுக்கடையில் வந்து நீங்கள் அரிசிக்கு பதிலாக வந்து தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு எவ்வளோ வந்து ஊற்றுவோமோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? தேங்காய் பால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஊற்றுறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இருந்தோம்னா, சரிங்களா? நெய் வந்து நான் தேவையான அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் அதிகமாக உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்சதை அப்படியே போட்டாச்சு. இது வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 4 விசில் 5 விசில் கிட்ட வந்து எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். அதை அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு அளவாக வந்து 2 ஸ்பூன் அளவு தான் தயிர் வந்து ஊற்றிருக்கு. தேங்காய் பால் வேறு சேர்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நீங்கள் இது பண்ணிவிட்டு உப்பு பிடிக்கிற மாதிரி நீங்கள் உப்பு வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கொதி வரட்டும். வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு அரிசியை வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அளந்து பார்க்குறதுக்கு அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஒவ்வொரு அரிசியை வந்துட்டு இன்னொரோட அரிசியோட வந்துட்டு மெஜ்ஜாகாமல் அப்படியே உதிரியாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அந்த பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அன்றைக்கான மோட்டிவேஷன் எடுத்தாங்க வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இன்னும் எல்லா வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அண்டதன் பாய் ஃப்ரம் சத்யபிரியா மதன். பாய்.